மூத்த கொடி தமிழ் கொடி. அந்த தமிழ் கொடி கொண்டாடிய ஒரு பண்டிகை என்றால் முதல் அது பொங்கலாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இயற்கையாய் பல வளங்கள் இருந்தது. அந்த இயற்கை வளங்களுக்கு பின்னால் முதல் விஞ்ஞானியாய் தோன்றியவன் தமிழன். அந்த தமிழன் இன்று உலகெங்கும் இருக்கின்றான். விஞ்ஞானத்தை புகுத்தி தமிழன் பெருமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றான். அதையெல்லாம் நன்கு உணர்ந்த ஐயா நமது டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் நமது பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு பெரிய பொங்கல் விழாவை எடுக்க வேண்டும் என்று நினைத்தார். அதற்கு ஒரு முக்கிய காரணம், ஒரு அக்ரிகல்ச்சர் கல்லூரியிலேயோ ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியிலேயோ சயின்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய கல்லூரியிலேயோ தனிப்பட்டு ஒரு விழாவாக இருந்தால் அது எடுப்பாக இருக்காது. இது ஒரு பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகத்திலே அனைத்து துறைகளிலும் ரிசர்ச் என்னக்கூடிய ஒரு ஆய்வு கூடம் இருக்கின்றது. அந்த ஆய்வு கூடத்தின் மூலியமாக இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று நினைத்து அனைவரும் மாணவர்கள் என்றால் ஒரு இன்று படிச்சிட்டோம் நம்ம விவசாயத்துக்கு போகக்கூடாதுன்னு இல்லை, விவசாயத்தையும் விஞ்ஞானத்தையும் சேர்ந்து பல்கலைக்கழகங்கள் தான் தீர்மானிக்கின்றது. உலகத்துக்கு நல்ல உள்ளவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கின்றது. இதையெல்லாம் நாம் உணர்ந்து மக்கள் விவசாயத்தில் ஈடுபட வேண்டும், படித்த மக்களும் விவசாயத்தில் ஈடுபட வேண்டும் என்று எண்ணி ஐயா இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த விழாவிற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Good afternoon, Honorable Chancellor of SRM Group of Institutions, respected Pro-Chancellors, all the dignitaries, staffs, students, and all the invitees who are present here to witness this distinguished event. I am Sharifa, Official Record Officer, World Record Union. I now declare and announce the world record for the largest attendance of students from the same educational institute at a festival. Pongal Hindu Harvest Festival celebration was achieved by SRM Institute of Science and Technology, Tamil Nadu, India on 12th January 2023. I convey my congratulations to the Chancellor, Pro-Chancellors, staffs and students of the SRM institution on attaining this achievement. I thank the organizers for arranging an excellent event that celebrates the Tamilar festival. Wish you all a happy Pongal. Thank you so much. நான் இந்த மேடையில் நிற்கிற பொழுது எதை முதலில் சொல்ல வேண்டும் என்று எண்ணுகிற பொழுது இவர்களுக்கு ஏன் அவசரப்பட்டார்கள், எதற்காக இந்த அருமையான கலை நிகழ்ச்சிகளை முடித்தார்கள் என்று சொல்ல தோன்றுகிறது. காரணம், இந்த சிவன் பூஜையில் கரடி பூந்த மாதிரி நான் அருமையாக ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னுடைய நினைவுகள் எல்லாம் 60 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுடைய கிராமத்திலே, குறிப்பாக காணும் பொங்கலில் எத்தகைய விழாவாக இருந்தாலும் இது போன்ற அருமையான கலைக்குழுக்களை அழைத்து வந்து மகிழ்ச்சி கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, பலவிதமான விளையாட்டுக்கள்,
உரியடி விளையாட்டு, கயிறு இழுத்தல் போன்ற பல விளையாட்டுகளையும் வைத்து பார்க்கிறவர்களையும் அதில் ஈடுபடுவர்களையும் மகிழ்ச்சி கொள்ள செய்வார்கள். அதையெல்லாம் நினைத்துக் கொண்டு நான் ரசித்துக் கொண்டிருந்தேன். குறிப்பாக உரியடி நிகழ்ச்சியில் என்னுடைய மருமகள் 2 பேரும் உரியடித்து வெற்றி பெறுவதையும் பார்த்து நான் ரசித்தேன். ஆக நாங்கள் சரியான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள்தான். நான் ஒரு காலத்தில் விளையாட்டு வீரனாக இருந்தேன். நான் மட்டுமல்ல, இந்த குடும்பத்தில் சேர்கிற அனைவரும் கூட திறமைசாலிகளாக வலிமையுற்றவராக இருப்பார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கிற என் இனிய நண்பர், உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு ராஜன் அவர்களே, பல்கலைக்கழகத்தினுடைய இணைவேந்தர் அன்பிற்குரிய ரவி பச்சமுத்து அவர்களே, பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களே, ரெஜிஸ்ட்ரார் அவர்களே, இந்த பல்கலைக்கழகம் உலக அளவில் அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் ஆஃப் யூனியன் அந்த சர்டிபிகேட்டை பெறுவதற்கு இந்த பல்கலைக்கழகம் சரியானதுதான் என்று தெரிவு செய்து அதை இப்பொழுது எனக்கு அளித்து பல்கலைக்கழகத்துக்கும் அளித்து அந்த பெருமை சேர்த்திருக்கிற அந்த வேர்ல்டு ரெக்கார்டு யூனியனை சேர்ந்த ஷஃபீரா ஹனீஃப் அவர்களே, அவரோடு வந்திருக்கிற ஏனைய நண்பர்களே, பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பல துறையைச் சேர்ந்த பேராசிரியர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும் என்று நான் சொன்னபொழுது ஏதோ ஒரு கல்லூரி மட்டும் இதில் கலந்து கொண்டு கடமைக்கு ஒரு நிகழ்ச்சியை முடிப்பார்கள், அந்த நேரத்தில் பொங்கல் பானை வைப்பார்கள், பொங்கி மாணவர்களெல்லாம் இப்படித்தான் இருக்கும் பொங்கல், தமிழ்நாட்டு பொங்கல் என்று சொல்லுகிற வகையில் செய்வார்கள் நினைத்தேன். ஆனால் இது எஸ்ஆர்எம் சொன்னாலே மெகா தான், லார்ஜஸ்ட். அதே போல் பல்கலைக்கழகத்தினுடைய அந்த சைஸ்ன்னு சொல்லுவாங்களே, அளவு, இந்தியாவிலேயே மிக அதிகமாக படிக்கிற ஒரு பல்கலைக்கழகம், 1,00,000 பேர் குழுமத்தில். ஒரே ஆண்டில் ஒரு தனியார் பல்கலைக்கழகம் 14,000 பேர் பட்டம் அளிப்பதும் இங்கே தான். ஆக எதை எடுத்தாலும் எஸ்ஆர்எம் என்பது ஒரு மெகாவாகத்தான் இருக்கும். அந்த வகையில் தான் இன்று கொண்டாடப்படுகிற பொங்கல் மெகா பொங்கல் என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். 60 country people in this university. Say பொங்கல், பொங்கல், louder. Happy பொங்கல், happy பொங்கல். Thank you. Okay. ஸோ 60 நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் இங்கே வந்து படிக்கிற பொழுது தமிழர்களின் கலாச்சார ஒரு நிகழ்வாக பொங்கலை நாம் பெரிதாக நாம் போற்றி அதை நாம் கொண்டாடி வருகிறோம். இது போன்ற பொங்கல் விழா இந்த பல்கலைக்கழகத்தில் கொண்டாடுவது என்பது ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கிற அல்லது படிக்கிற மாணவர்களை மட்டும் சேர்ந்தது அல்ல. இந்தியாவுடைய அத்தனை மாநிலங்களிலிருந்து படிக்கிறார்கள். சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலிருந்து படிக்கிற மாணவர்கள் 20% தான். 80% மற்ற மாநிலங்களிலிருந்து படித்து மிகப்பெரிய வேலை வாய்ப்பை பெற்று வெளியேற்றப்படுகிறார்கள், செல்லுகிறார்கள். அந்த வகையில் எஸ்ஆர்எம் என்றாலே
அதிக மாணவர்களை சேர்ப்பது மட்டுமல்ல, படிக்க வைப்பது மட்டுமல்ல, அதிக அளவில் வேலை பெற்றுத் தருவதும் எஸ்ஆர்எம் தான் என்பதை தமிழ்நாட்டு பெற்றோர்களும் மாணவர்களும் இந்திய மாணவர்களும் பெற்றோர்களும் நன்கு அறிவார்கள். அதனால்தான் ஒரு பல்கலைக்கழகம் ஒரு குறுகிய காலத்தில், நான் குறுகிய காலம் என்று சொல்கிற பொழுது இது ஏறத்தாழ 30 ஆண்டுகள் ஆகிறது பல்கலைக்கழகமாகி. ஆனால் வெளிநாடுகளில் பல்கலைக்கழகம் என்று சொன்னாலே 400 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் என்று சொல்லுவார்கள். அதையெல்லாம் ஒப்பிடுகிற பொழுது குறுகிய காலத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம். அது ஏதோ எண்ணிக்கையில் மட்டுமல்ல, தரத்திலும் இந்திய மக்களும் அதேபோல உலக மக்களும் போற்றுகிற அளவில் இது இருக்கிறது என்பது சொல்லுவதற்கு பெருமையாகவும் இருக்கிறது, மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. அதே போலத்தான் கலாச்சார விழாக்கள் என்று கொண்டாடப்படுகிற போது அதை நாம் விட்டுக் கொடுக்கவில்லை. அதையும் நாம் மிக சிறப்பாக இன்று கொண்டாடி இருக்கிறோம். இந்த பொங்கல் விழாவில் எனக்கு சொல்லப்பட்டது 12,900 people so far attended and some of them are gone or some of them are still here. ஆக இது ஒரு மெகா ஈவெண்ட். அதனால தான் நமக்கு வேர்ல்டு ரெக்கார்ட் ஆஃப் யூனியன் பெரிய சைஸை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டுமல்ல, சரியாக 27 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய பாரத பிரதமர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த நேரத்தில் முதல் கேட்ட கேள்வி, தமிழ்ச்சங்கம் நாம் நடத்தினோமே, என்ன தமிழ்ச்சங்கம்? காசி தமிழ்ச்சங்கம் நடத்தினோமே, அதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று என்னை முதல் கேட்டார். மக்கள் மிகவும் ரசித்தார்கள். இந்தியாவை ஒருங்கிணைப்பதற்கு இது போன்ற ஒரு நிகழ்ச்சி பெரிய அளவில் உதவும் என்று சொன்னேன். பிறகு நான் அவரை கேட்டேன், இந்த கான்செப்ட் அல்லது இந்த கருத்துணர்வு எப்படி யாரால் உங்களுக்கு கிடைத்தது என்று கேட்கிற பொழுது சற்று யோசித்தார், சிரித்தார். பின்னர் சொன்னால், என் தலையில் இருந்து உதித்தது என்று சொன்னார். நான் இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்தியாவை ஒன்றிணைக்க வேண்டும். இந்தியாவை ஒன்றிணைக்க வேண்டுமானால் அது கலாச்சாரத்தின் மூலமாகத்தான் ஒன்றிணைக்க முடியும். இந்திய கலாச்சாரங்கள் ஒன்றிணைக்கப்பட்டால் இந்தியா என்றும் ஒற்றுமையாக இருக்கும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அந்த வகையில்தான் நாம் இன்று பொங்கல் விழா கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், இது இந்தியாவே சேர்ந்து கொண்டாடியதுக்கு அர்த்தம், பொருள். ஏன்னா இந்தியாவில் அத்தனை மாணவர்கள் இங்கே படிக்கிறார்கள், அத்தனை மாநிலத்தை சேர்ந்தவங்க படிக்கிறார்கள், அத்தனை மொழி சேர்ந்தவர்களும் படிக்கிறார்கள், எத்தனையோ கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள் இங்கே படிக்கிறார்கள். அந்த வகையில் நாம் இன்றைக்கு ஒரு தமிழ்நாட்டு பொங்கல் மட்டுமல்ல, இந்திய பொங்கல் மட்டுமல்ல, தமிழர்கள் இன்றைக்கு உலக அளவில் பரவி கிடக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை 8 கோடி என்று சொன்னால், இதே 2 கோடி இதற்கு ஒரு இணையாக இன்றைக்கு வெளிநாடுகளில் உலக அளவில் அமெரிக்காவில், கனடாவில், அதே போல சவுத் ஆப்பிரிக்காவில் இன்றைக்கு தமிழர்கள் பெரிய அளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த 10 கோடி தமிழர்களுடைய அந்த விழாவாகத்தான் நாம் பொங்கலை நாம் கருதுகிறோம், போற்றுகிறோம். அந்த வகையில் தான் இன்றைக்கு தமிழ் கலாச்சாரம் மிக மிக உயர்ந்தது, மிக சிறப்பானது. இந்த கலாச்சாரம் தான் இன்றைக்கு நம்ம இணைத்து வைத்திருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். அத்தகைய அருமையான இந்த பொங்கல் விழாவை சொன்னேன், செய்தார்கள். நான் தமிழ் பேராயத்திடம் முதல் ஒப்படைத்தேன். ஆனால் அவர்கள் வேந்தர் பெரிய அளவில் எதிர்பார்க்கிறார், ஆகவே நாம் மட்டும் செய்வது நல்லதல்ல என்று சொல்லி 10 துறைகளைச் சேர்ந்த அந்த பேராசிரியர்களை வைத்துக்கொண்டு மிக சிறப்பான ஒரு பொங்கலை காலையில் பொங்கி, இந்த பல்கலைக்கழகம் அத்துணை துறையை சேர்ந்தாலும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி வெளியே சொல்லுகிற அளவுக்கு மிக சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார்கள். அதோடு இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்க்கிற பொழுது நான் என்னையே மறந்து உட்கார்ந்து ரசித்துக் கொண்டிருந்தேன், நான் முன்னாடி சொன்ன மாதிரி. அதனால்
சரியான தேர்வு, சரியான மக்களை சேர்ந்து நீங்கள் இந்த கலை நிகழ்ச்சிகளை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள், நடத்தி இருக்கிறீர்கள். அதில் தொடர்புடைய அத்துணை நண்பர்களையும் பேராசிரியர் பெருமக்களையும் நான் மனமாக வாழ்த்துகிறேன். உறுதியாக சொல்லுகிறேன், இது ஒரு தமிழக அரசு நடத்துகிற விழாவா அல்லது இந்திய அரசு எல்லோரும் சேர்ந்து நடத்துகிற விழாவா என்று சொல்லப்படுகிற அளவுக்கு இன்றைக்கு இந்த மைதானத்தில் மிகப்பெரிய ஒரு கூட்டம். எனக்கு தெரிந்து பட்டமளிப்பு விழாவிலே வருவார்கள் ஒரு 14,000 பேர். ஆனால் இன்று இந்த மைதானத்தில் ஒரே நேரத்தில் இத்தனை பேர் கூடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, விளையாடி கொண்டிருக்கிறார்களே, பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்களே, அத்தனை மாணவர்களையும் உள்ளபடியே நான் பாராட்டுகிறேன். இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக மாணவர்களிடம் எண்ணற்ற திறமைகள் பொதிந்து கிடக்கிறது. இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக அவருடைய திறமைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வர ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த வகையில் இங்கே இந்த கலை நிகழ்ச்சி நடத்திய அத்தனை பேரையும் நான் வாழ்த்துகிறேன். குறிப்பாக நம்முடைய பல்கலைக்கழகத்திலிருந்து பங்கேற்றுக் கொண்ட அத்தனை மாணவர்களையும் என் உளமாற வாழ்த்து அவர்களுக்கு உண்டு என்பதையும் கூறி, ஆக வருகிற காலத்தில் ஒருவேளை நாம் இன்னும் கொஞ்சம் மேலே போக வேண்டும் என்று நினைப்பீர்களே, ஆனால் இன்னைக்கு பிரமாதமாக பேசப்படுகிற உலகம் தமிழ்நாடெல்லாம் பேசப்படுகிற ஜல்லிக்கட்டு ஒன்றுதான் இன்றைக்கு நடக்காமல் இருந்திருக்கிறது. இந்த நேரத்தில் ஒருவேளை வருகிற காலங்களில் பொங்கல் திருவிழாக்களில் ஜல்லிக்கட்டும் அனுமதியோடு இந்த பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படும். அந்த வகையில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் எதையும் விட்டு வைக்கவில்லை என்ற அந்த கருத்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் அல்ல உலக மக்களுக்கு சென்று சேர ஆசிரியர் பெருமக்களாக உங்களுடைய ஒத்துழைப்பை நாடி இந்த அளவுக்கு பெருமையாக செய்த உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.